தற்போதைய நிலை வரைக்கும் வாய்ப்பு இல்லை. தற்போதைய நிலை வரைக்கும் அதான் கோடை மழை தான். அது கோடை மழைக்கு தான் இதுதான் சொல்றோம். விண்ட் டிஸ்கண்டினியூ லைன் வந்து இன்டீரியரா போகுது. மேற்கு திசை வடக்கு திசை காற்று உள்பகுதியிலும், தெற்கு திசை மற்றும் கிழக்கு திசை காற்று சந்திக்கின்ற பகுதி இன்டீரியர் தமிழ்நாட்டில் போகும். அதுல வந்து மத்தியானத்துக்கு மேல செல்ஸ் ஃபார்ம், தண்டர்ஸ்டார்ம் செல்ஸ் ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகி நகர்ந்து மழை கிடைச்சாதான் உண்டு. இது இந்த காலகட்டம் வந்து மே மாத காலகட்டம் வந்து வெப்ப காலகட்டம் தான். இதுல கோடை மழை வருகின்ற பொழுது 1-2 தினங்கள் குறையலாம். மற்றபடி பொதுவாகவே இது இந்த வெயில் காலகட்டம் தான். அதாவது வெப்பத்தை பொறுத்தவரையில் ஒன்னு வந்து பிராடர் ரீசன், ஒன்னு லோக்கல் எஃபெக்ட். ரெண்டும் கலந்ததுதான். ரெண்டும் ரீசன் இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட காரணத்தால வெப்ப இது கிடையாது. இப்ப வந்து எல்னினோ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், எல்னினோ முடிஞ்சு போகிற காலகட்டத்தில் இயல்பாக நம்மளுடைய வட இந்திய பகுதிகளில் வந்து நம்ம குறிப்பா சென்ட்ரல் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா சப்சிடன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம், அது ஒன்று இருக்கக்கூடியது. அதை தவிர்த்து கோடை மழை வந்து குறைவா இருக்கின்ற போது சாயில் மாய்ச்சர்ஸ் கம்மியா இருக்கும். சாயில் மாய்ச்சர் ட்ரையா பாக்குறோம். 73% இயல்போட குறைவு. சாயில் மாய்ச்சர் கம்மியா இருக்கும்போது டைரக்டா சூரிய வெளிச்சம் உள்ள விழுகுது. மேகக்கூட்டங்கள் இல்லாத சூழ்நிலை, பிறகு சுற்றுப்புற சூழ்நிலை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை, இதெல்லாம் கலந்துதான் மண்ணுடைய தன்மை மாறுபடுது. கரூர்ல இருக்கிற மண் மாதிரி மதுரையில் இருக்கிற மண் மாதிரி இருக்காது. சோ மண்ணுடைய தன்மை மாறுபடும். லோக்கல் எஃபெக்ட் பிளஸ் ரீஜனல் எஃபெக்ட் ரெண்டும் கலந்துதான் உங்களுக்கு வெப்பநிலை மாறக்கூடிய சூழ்நிலை. இப்ப கடலோர பகுதியில் இருந்தா காற்று வந்து தரைக்காற்று, இப்ப சீ பிரீஸ் சென்னை மாதிரி இடத்துல கடல் காற்று தரைக்காற்று முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு. உள் பகுதியில அந்த அளவுக்கு காற்று இருக்காது. காற்றில் ஈரப்பதம் உள்ள அட்வெக்ஷன் ஃப்ரம் தி பே சைட்ல இருந்தோ இல்ல அரேபியன் சீ சைட்ல இருந்தோ போகணும். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் தான் இது வரக்கூடிய. இல்ல மேல் பகுதியிலிருந்து நிலைத்தன்மை மாறுகின்ற பொழுது பயோஎன்சி மாறும் பொழுது வரும். சார், எல்னினோக்கு அடுத்த வர ஆண்டு எப்பவுமே கொஞ்சம் வெப்பம் அதிகமா காணப்படுது சார். 2016 கம்பேர் பண்ணும்போது இப்ப அதிகமா இருக்கு. சோ அதுக்கான ரீசன் என்ன சார்? அதான் அந்த எல்னினோ காலகட்டத்தில் மே மாத அந்த வந்து எல்னினோங்கிறது 1 year 1.5 years இருக்கக்கூடிய நிகழ்வு. அதுல பருவத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா மத்திய பகுதிகளில் ஆன்டி சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய காற்று அழுத்தது, அதாவது வளம் பகுதியில் சுற்றி செல்லக்கூடிய கடிகார திசையில் காற்று சொல்லக்கூடிய பகுதி இருக்கும். அந்த காலகட்டத்தில் மேகக்கூட்டங்கள் குறைவாக இருக்கின்ற பொழுது, காற்றில் ஈரப்பதம் குறைவாக இருக்கின்ற பொழுது, ரிட்ஜ் பொசிஷன் இருக்கிற பொழுது வெயில் நேரடியாக அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வெப்பம் அதிகம். இப்பொழுது பாத்தீங்கன்னா முதல் ஒரு வாரத்துக்கு பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து தமிழக பகுதியில் நம்ம சொன்ன மாதிரி குறிப்பாக உள் தமிழகம் மற்றும் வட தமிழக பகுதிகளில் வந்து 3 to 5 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும். இது ஆவரேஜ் கண்டிஷன். இடையில கோடை மழை பெய்தால் 1-2 தினங்கள் குறையலாம். பிறகு வந்து வெப்பம் அதிகரிக்கும். இந்த காலகட்டம் வந்து வெப்பமான காலகட்டம். சார், உள் மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம சென்னை வந்து வெப்பம் கம்மியா பதிவானாலும் அதோட வெப்ப உணர்வு அதிகமா தெரியல சார். ஈரப்பதம் சேருகின்ற பொழுது அசௌகரியம் நம்ம சொல்றோம் இல்லையா. இது வந்து ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன். வெப்பமும் பிளஸ் அந்த ஈரப்பதமும் கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நம்ம அசௌகரியம் ஏற்படுது. வெப்பம் குறைவாக இருக்கின்ற காலகட்டத்தில் கூட வெப்பத்துடைய அளவு குறைவா இருந்தாலும் ஈரப்பதம் அதிகமா இருந்தா ஃபீல் சென்ஸ் வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அந்த டிஸ்கம்ஃபர்ட்னால நம்ம ஃபீல் பண்ணுவோம். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிக நாட்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. காலநிலை மாற்றத்தோட ஒரு வெளிப்பாடா இல்ல? அதாவது காலநிலை மாற்றத்தில் ஒரு காரணத்தால மட்டும் வர முடியாது. எல்லாமே கலந்த சிச்சுவேஷன் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடிய விஷயம் தான். இப்ப இந்த வெப்ப இது பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சராசரியா பார்க்கின்ற பொழுது ஈரோட்டில் 6 தினங்கள் ஹீட் வேவ் இருந்திருக்கு. கரூர்ல 4 தினம் இருந்திருக்கு. அதே சமயத்துல ஈரோடு பொறுத்த வரைக்கும் 27 நாட்கள் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல அதிகமா பதிவாயிருக்கு. 27 நாட்கள் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல பதிவாயிருக்கு. ஆனா இதுல எல்லாம் வரும்பொழுது 3 தினங்கள் தான் 2 தினங்கள் தான் 40 டிகிரி செல்சியஸ் வரை பரவா இருக்கு. சோ வெப்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தை பொறுத்த கூட மாற்றம் இருக்கும். நீங்க வந்து ஒரு காற்று வீசக்கூடிய இடத்துல போய் நின்னீங்கன்னா அங்க கொஞ்சம் கூலா தெரியும். வெப்பம் வந்து லோக்கலைஸ்ட் எஃபெக்ட் நிறைய இம்பாக்ட் இருக்கும். ஸோ அந்த எந்த இடத்துல நம்ம மெஷர் பண்றோம் அதை பொறுத்து இருக்கு. ஸோ அதனால தான் சொன்ன மாதிரி ஒரு ரீஜனல் எஃபெக்ட் பிளஸ் லோக்கல் எஃபெக்ட் ரெண்டும் கலந்தது தான் நமக்கு வெப்பத்தை தரக்கூடிய சூழ்நிலை. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மலை பிரதேசங்கள் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாமக்கல் இந்த பகுதியில் பாறையில் வெப்பத்தை பகல் நேரத்தில் வாங்கிட்டு வெளிக்கூட செல் இருக்கும். மண்ணுடைய தன்மை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் கலந்தது தான் உங்களுக்கு. காற்றுடைய வேகம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் we will feel more temperature. ஏப்ரல் மாதத்துடைய சராசரி பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துடைய சராசரி பார்க்கின்ற பொழுது
கடலோர மாவட்டங்கள் 36 டிகிரி செல்சியஸிலிருந்து உள்ள வந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவானது சராசரியா பார்க்கும்பொழுது. சராசரியிலேயே திருப்பி இயல்பிலிருந்து டிஃபரன்ஸ் வந்து இது இயல்பிலிருந்து விலகல். சராசரி பார்க்கின்ற பொழுது உள்ள வந்து 3 to 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக உள்பகுதியில் பதிவாயிருக்கு. ஒரு பர்டிகுலர் டேல வந்தீங்கன்னா ஊட்டியில 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாயிருக்கு ஒரு பர்டிகுலர் டேல. நான் சொல்றேன் 30 நாட்களுக்கான சராசரி. 30 நாட்களுக்கு சராசரி பார்க்கின்ற பொழுது கடலோர பகுதியிலிருந்து இன்டீரியர் போர்ஷன் வரைக்கும் உள்ள போகும்பொழுது 36 டிகிரிலிருந்து 40 டிகிரி 43 டிகிரி வரைக்கும் உள்ள போயிருக்கு சராசரி 30 நாட்களுக்கான சராசரி. கடந்த மாசம் மாவட்டங்களை பொறுத்தவரை ஹீட் வேவ் டேஸ் வந்து எத்தனை நாள் பதிவாயிருக்கு? ஈரோடுல 6 தினங்கள், கரூர்ல 4 தினங்கள். மொத்தமா ஈரோடு கரூர்ல மட்டும் தான் நமக்கு அந்த நம்ம டேட்டா இருக்கக்கூடிய அந்த இந்த கிரைட்டீரியா பொறுத்து. மற்றபடி அதிக வெப்பம் உள்ள நாட்களும் இந்த டிஸ்கம்ஃபர்ட் டேஸும் இருந்திருக்கு. 40 டிகிரிக்கு மேல போகின்ற பொழுது அதெல்லாம் நிறைய இடத்துல கடந்த ஆண்டுகள் ஒத்துக்கும்போது ஹீட் வேவ் டேஸ் வந்து எப்படி இருக்கு? இது வரைக்கும் கொஞ்சம் 2-3 தினங்கள் அதிகமாக தான் இருக்கு. இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹீட் வேவ் டேஸ் இது ஏப்ரல் மாதத்தில் 2-3 தினங்கள், பொதுவாக 8 தினங்கள் தான் நமக்கு சொல்லுவோம். அதுல இது வரைக்கும் இருக்கிற 6 தினங்கள் வரைக்கும் வந்திருக்கு. இயல்பு ஒட்டி தான் வந்துட்டு இருக்கு அந்த டேட்ல.